இதாங்க நான் ஸ்டே பண்ணியிருக்க ரெசார்ட்டோட லொக்கேஷனு. ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது, செம்ம காற்றடிக்குது இப்போது. ஆனால் அதே டைமில் வெயிலும் அடிக்குது. என் ஃபேஸ்லேயே வந்து ஒரு மாதிரி அப்படியே டல்லாக பார்த்துருப்பீங்க. அது ஒன்றும் இல்லை, சன்ஸ்க்ரீன் போட்டால் அது அப்படியே ஒரு மாதிரி ஓவராக ஸ்வெட் ஆகி இது வருது. நைட்டு பார்க்கும்போது பெருசாக தெரில, காலைல பார்த்தா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மெயின் செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து ஒரு மலை மேலே இருக்க மாதிரி, மலை மேலே ஏறி வரணும் ஒரு 800 மீட்டர்ஸ் அந்த மாதிரி அங்கே நம்ம மெயின் இதுலேருந்து. ஸோ அதனால கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. செம்ம அட்மாஸ்ஃபியரு, எல்லாம் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னா அது இங்கே அந்த இன்னோஸ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுக்கலாம். ஷட்டில் இருக்குது, நான் இது பெருசாக யூஸ் பண்ணல. ஒரு சூட் கேஸு, ஒரு ஹேண்ட் லக்கேஜு. ஸோ அதுக்கு எதுக்கு ஷட்டில் அப்படின்னு. இப்போ நீங்கள் ஃபேமிலியாக வரீங்கன்னா அவங்க ஷட்டிலே பிக் பண்ணிப்பாங்க. ஏன்னா மெயின் நான் சொல்ல மறந்துட்டேன், அங்கே ஒரு இடம், அது ஆக்சுவலாக கேமராவில் எனக்கு காட்ட முடியுமான்னு தெரில, கிட்டத்தட்ட அதுவே ஒரு கிலோமீட்ரு அங்கே தான் இருக்குது ரோடு. அந்த ரோட்லேருந்து நம்ம அப்படியே நடந்து வரணும். நடந்து வந்தால் தான் அது இந்த இடத்துல தான் வந்து ரிசப்ஷன் இருக்கும். இங்கே தான் அந்த ஹோட்டல் இருக்குல்ல, ஏதோ இந்த சைடில் வந்து ரிசப்ஷன் இருக்கும். அங்கே வந்து தான் நான் ரிசப்ஷனு ஹோட்டல் இருக்கா இல்லையா, வேறு யாராவது வீட்டுக்கு போய்ட்டுமான்ற மாதிரி தான் யோசித்தேன். ஏன்னா அங்கே நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பங்களாஸாக இருக்குது. அதில் வந்து சரி யாரும் இங்கே தாய்லாந்து ஆள் வீடா என்னன்ற அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்தீங்கன்னா இது மட்டும் பார்த்துக்கோங்க. பட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் சூப்பர். இது நான் பெஸ்ட்டு இங்கே வந்தீங்கன்னா இப்போ ஓகே ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா பைக் எடுத்துக்கோங்க ரெண்டில். எனக்கு வந்து இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு, இங்கே தாய்லாண்டில் இருக்கார். ஸோ அதனால் அவர் கார் எடுத்துகிட்டு வரனால நான் பைக் எடுக்கலை. நைட்டு சாப்பிட போகும்போது அப்படியே நானே நடந்து போய் கீழே போய் சாப்பிட்டு வந்துட்டேன். மெயினாகவே ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த ரெசார்ட் வந்து பெஸ்ட் ஆப்ஷனு. ஏன்னா நீங்கள் உட்காந்து சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு நிமிஷம் பூல் இருக்குது, ஸ்விம்மிங் பூல். ஸோ 2 இது இருக்குது. நீங்கள் எது வேணுமோ, மேக்ஸிமம் எந்த கெஸ்ட்டும் யூஸ் பண்ணுறதில்ல. மேபி வெயிலாக இருக்குதுன்னு யூஸ் பண்ணுறியா என்னன்னு தெரில. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக, மெயினாக ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்தால் செம்மையாக சில் பண்ணலாம். ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை, ஜாலியாக இருப்பாங்க எல்லோரும். ஸோ வந்து தாய்லாந்து ட்ரிப்பு மெயினாக கிராபி வந்தீங்கன்னா இந்த ரெசார்ட் செக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் நேம் தரேன். நான் வந்து booking.comல புக் பண்ணேன். booking.comல வந்து அதான் அப்ராக்சிமேட்டாக 2400 பாத் வந்தது. நீங்கள் ரிசர்வ் மட்டும் பண்ணால் போதும். அந்த ரிசர்வேஷனை காமிச்சிட்டு டேரெக்டாக வந்து இங்கே பே பண்ணிங்கன்னா போதும். கிரெடிட் கார்டு, விசா கார்டு எல்லாமே அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட்டு பாஸ்போர்ட்டை காமிச்சிட்டு இது பண்ணால் போதும். நைட் ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக இருட்டாக இருந்தது. இது அந்த லேம்ப்லாம் தெரியுதா? ஸோ நான் வரும்போது இருட்டாக இருந்தது. என்னடான்னு பார்த்தா கரெக்டாக நான் வரும்போது ஆன் ஆச்சு. சரி சில லைட்ஸ் வந்து ஃப்ளிக்கர் ஆகுமே அந்த மாதிரின்னு பார்த்தா இது எல்லாமே வந்து இந்த மோஷன் டிடெக்டர் லைட்டு. ஸோ அது ஆக்சுவலாக ஒரு நல்ல கான்செப்ட். அது எலக்ட்ரிசிட்டியும் ரொம்ப வேஸ்ட் ஆகாது, ஆள் வந்தால் மட்டும். அதுவும் இல்லாமல் அவங்க மெயினாக வந்து லைட் எரிஞ்சால் சரி யாரோ வராங்க அப்படின்னா அவங்களும் அலர்ட் ஆகிடுறாங்க. ஸோ இது ஒரு நல்ல இது. யாராவது மேபி ரெசார்ட் எதாவது வைக்கிற ஐடியா இருந்தீங்கன்னா இந்த கான்செப்ட் ட்ரை பண்ணுங்கள். எலக்ட்ரிசிட்டியும் சேவ் ஆகும், வராங்களா இல்லையானு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரூம் பார்க்கலாம். வெளியே ஒரு அந்த பழைய காலத்து ஸ்டைலில் ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் வந்து ஒரு உட்கார்றதுக்கு ஒரு இது இருக்குது. ஸோ சாரி, அதில் டவல் போட்டேன் லைட்டாக இன்னொன்று. ஸோ இங்கே ஒரு குஷன்னு ஜாலியாக படுத்துட்டு இந்த வியூ என்ஜாய் பண்ணுற மாதிரி. அடுத்து இங்கே ஒரு சின்ன டேபிள். இப்போ நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்கன்னா வெளியே உட்காந்து ஸ்மோக் பண்ணிக்கலாம், ரூமில் பண்ணக்கூடாது. சாப்பிட்றது இல்லை ஈவினிங் டைமில் ஏதாவது சில் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல பண்ணிக்கலாம். மெயின் இதை சுற்றி வெறும் மரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சில்லாக இருக்குது. ஆனால் அதே டைம் வந்து அந்த ஹீட்டு ஹியூமிடிட்டியும் தெரியுது. அப்படியே வெயில் வந்து படிச்சு நடிக்குது. கிட்டத்தட்ட எனக்கு சென்னையில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இதான் ரூம் நம்பர் 201. டீசெண்டான ரூம் இது, நல்லா இருக்குது. ஏன்னா என்ன ஏதோ பழைய காலத்து ஹோட்டல் மாதிரி இருக்குது. பட்டு ஓகே, எனக்கு நைட்டு அந்த அவசரத்துக்கு இது ஓகே தான். ஸோ இங்கே பேக் வச்சிட்டேன், லேப்டாப்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ இங்கே ஃபோன் இருக்குது, ரிசப்ஷன் இது எழுதுன்னு. இது சும்மா ஏதோ உங்கள் இது வச்சுருங்க. பெயிண்டிங் இங்கே ஒன்று. ஒரு டீசெண்டான பெட்டு, ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு டீசெண்டான பெட்டு, 2 பில்லோ, பெட் கவரு, ஏசி வந்து ஓகே ஆவரேஜாக இருக்குது. ஒரு 1 ஹவர் ஆச்சுன்னா கூல் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு டிவி இருக்குது. டிவி என்ன ஓடுதுன்னே தெரியல. நான் சரி சும்மா டிவி ஓடி இருந்தால் போர் அடிக்காமல் இருக்குமேன்னு சும்மா போட்டு மைல்டாக சவுண்டு வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃப்ரீசரு. இங்கே என்ன ஒரு நல்ல விஷயம் தாய்லாண்டுனா, எந்த ஹோட்டல் வந்தீங்கனாலும் மேபி ஃப்ரீசரு இதெல்லாம் வந்து அவனுக்கு கொடுத்துட்றாங்க. மேபி ஏதாவது ஆல்கஹால் இது சாப்பிட்ற மாதிரி இல்லை ஜூஸு எதுனாலும் நீங்கள் ஃபுட்டு கூட வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே ப்ரிசர்வ்டு ஃபுட்லாம் அதிகம் தாய்லாண்டில். எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு வந்து ஃப்ரீசர் வச்சிங்கன்னா 2 நாள் 3 நாள் கெட்டு போகுது. மேபி அதுக்கு மேலேயே கெட்டு போகாது, எனக்கு கரெக்டாக தெரியல, அதனால சொல்கிறேன். ஸோ இங்கே ஒரு கபோர்டு இருக்குது. இந்த கபோர்டில் வந்து அம்பர்லா. மெயின் இதை சொல்ல மறந்துட்டேன், எனக்கு பிடிச்ச விஷயமே இதுதான். எந்த ஹோட்டல் போனாலும் ஒரு குடை வச்சுறாங்க. எதுக்குன்னா இப்போ சப்போஸ் மழை வருது, டக்குன்னு ஐயோ வீட்டிலேருந்து குடை எடுத்துடுறேன்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல, அதனால் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே சும்மா ஹேங்கரு, ஒரு ஹேர் ட்ரையர்,
சேஃப் இருக்குது. சேஃபும் ஏதோ பழைய காலத்து சேஃபு. மேக்ஸிமம் சேஃப் யூஸ் பண்ண மாட்டேன், நானே பாஸ்வேர்டு மறந்துடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான், ஒரு சிம்பிளான இது க்ளாசெட்டு. அதுக்கப்புறம் இங்கே ஸ்க்ரீன் டீசெண்டாக இருக்குது. ஸோ இந்த டோர் நல்லாயிருக்கு, க்ளோஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் சரி கொஞ்சம் இந்த வெளிச்சம் வரட்டுமே அப்படின்னு. அதுக்கப்புறம் வைஃபை பாஸ்வேர்டு இங்கே வந்து இது கொடுத்துருக்காங்க, எது டேமேஜ் பண்ணால் எத்தனை பாட்டுன்னு. ஸோ நீங்கள் யாராவது ரொம்ப டேமேஜ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு மேபி இத்தனை பாட்டு வந்து பே பண்ணுறதுக்கு கூட ரெடி ஆகிடலாம். ஆனால் என்ன இல்லைன்னா இந்த ஹோட்டலில் வந்து நான் வரும்போதே இதெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிருந்தது. நான் போய் கேட்டேன் அவங்கக்கிட்ட, இந்த மாதிரி வேறு ரூம் மாற்ற முடியுமான்னு. சாரி சார், லாஸ்ட்டில் வந்து ஃபெஸ்டிவல் டைம்னால லாஸ்ட் ரூம் நாங்கள். சரி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு டீசெண்டான டாய்லெட்டு. அந்த சைடு வந்து சும்மா ஒரு நார்மல் ஷவர், அவ்வளோதான், டாய்லெட் பெருசாக இல்லை. அப்புறம் வெளியே அந்த சைடு வியூ காட்டுறாங்க. லாஸ்ட்டாக அதனால ரூமும் மாற்ற முடியாதுன்ட்டாங்க. அதே மாதிரி லாஸ்ட் ரூமாகவும் கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கே இருக்காங்கல்ல, அதுதான் டெய்லி இப்போ வாட்டர் பாட்டில் மாற்றுறது, பெட்ஷீட் வேணால் இது பண்ணுறது. அதெல்லாம் டீசெண்டான ஹோட்டல் நல்லா இருக்குது. லாஸ்ட் ரூம் கொடுத்தது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. கொஞ்சம் வேறு எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதுதான் என்னோடய ரூம் 201. ஸோ இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். அது ரூம் ஃப்ரண்ட்லேருந்து காட்ட வந்துட்டேன். ஸோ இதுதான் ஓகே, ஒரு ஆவரேஜான ரூமு. ஓகே, பட்ஜெட்டில் ஓகே வரும், டீசெண்டான ப்ரைஸில் வரும்னா இந்த ரூம். இன்னும் ஹாஸ்டல்ஸ் இருக்குது, நீங்கள் ஹாஸ்டல்ஸ்லாம் ட்ரை பண்ணனாலும் பண்ணுங்கள். அது ஒரு நாளைக்கு 600 வந்தது. நான் சரி ஃபஸ்ட்டு அதுதான் போகலான்னு இருந்தேன். அப்புறம் சரி ஹோலான்னு ஒன்று இருந்தது, அது நல்லா இருக்கேன்னு அதை புக் பண்ணேன். அதை பார்த்தா கடைசியில் கிடைக்கல. அது எடுத்துன்னு வந்து இங்கே விட்ருக்கு, இங்கே தங்கியிருக்கேன். ஸோ 2 days இங்கே போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் என்னென்னு மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன். ஸோ இதான் ஸ்விம்மிங் பூல் ஏரியா, செம்மையாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நான் தங்கியிருக்கிற ரெசார்ட்டு. ஓ, இங்கேருந்து பார்க்கும்போது ரூம் சூப்பராக தான் இருக்குது. அந்த ரூம் இன்னும் மொக்கையாக இருக்குது இந்த சைடு. அப்படி கம்பேர் பண்ணும்போது எந்த ஓகே தான். ஆக்சுவலாக என்னோடய ரூம் எங்கே இருக்குன்னா அதுவும் அந்த லாஸ்ட் ரூம் அதுதான். இந்த சூப்பராக தாங்க இருக்குது. நைட்டு பார்க்க அப்படி இருந்துருக்கு. ஓகே தான், நல்லா தான் இருக்குது. தெரியாமல் ரூம்லேயே குளிச்சிட்டேன். பேசாமல் இங்கே குளிச்சிடலாம் போல். தண்ணி நல்லா க்ளீனாக இருக்குது. ஸோ இந்த புல் ஏரியா உங்களுக்கு காமிக்கணும் தான் இது பண்ணேன். நல்லா இருக்கா. இப்போது ஏதோ நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் சொன்னேன்ல ரொம்ப தூரம் நடக்கணும்னு. பாருங்க, இதுதான் அந்த இது. ஓ, அந்த லேம்பை மிஸ் பண்ணிட்டேன். வேறு லேம்ப் வந்தால் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஒரு கிலோ சைடில் இதெல்லாம் வந்து அப்படி தான். அதுக்குன்னு இப்போ ஆனால் இல்லைன்னு கிட்டுறீங்க. இப்போ டே டைமில் ஆனால் அது மேபி நைட்டில் தான் ஆனோம். அப்படி நான் இன்றைக்கி நைட்டு சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு திருப்பி ஆன் பண்ணி காட்டுறேன். நல்லா இருக்குது. நான் கூட ஃபஸ்ட்டு பேய் தான் நினச்சேன். பேய்னா பேய் இல்லை, சும்மா சொல்லுவாங்களே கேட்டால் ஃப்ளிக்கர் ஆகும் அப்படி இப்படின்னு அந்த படத்தில் வர மாதிரி. ஸோ அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா மோஷன் சென்சர் டெக்னாலஜி, நாட் மித்து. நிறைய பங்களாஸ் இதெல்லாம் கூட இருக்குது. ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தால் அதை புக் பண்ணிடலாம். இதை வந்து பார்க்கவே இல்லை நான். இந்த ஏர்பிஎன்பி மேக் மை ட்ரிப்பில் தான் செக் பண்ணுவேன். ஸோ அதில் இதோ நான் சொன்னல மாதிரி கார் எல்லாம் தேய்ச்சிக்கிறானுங்க. அதை பார்த்துட்டு தான் சரி வேறு வீட்டுக்கு அது போய் அந்நேரத்துக்கு 10 மணிக்கு ப்ரோ இந்த மாதிரி ரூம் புக் பண்ணியிருந்தேன், எங்கேன்னு தெரில பாருங்க, மேஸ்டா சமக்காக இருக்குது. இதெல்லாம் சூப்பராக இருக்குது, டிசைன் எல்லாமே. இப்படிலாம் இருந்தால் நமக்கு எப்படி தோணும், ரெசார்ட்டில் தான் இருக்கிறோம், கரெக்டாக தான் போய் கேட்க போகிறோம் ரிசப்ஷனும் கொஞ்சம் கீழே இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளோர் கீழே இருக்குது, பார்த்து போங்க, சாரி கார் இன்கன்வீனியன்ஸுன்னு வச்சுருந்தானுங்க. ஐ மீன் நடந்து வரனால வாய்க்கு குளருது, சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ்னு. சரி கீழேனா ஒரு ஃப்ளோரு கீழே இல்லை கொஞ்சம் தூரம்னு பார்த்தா இவ்வளோ கீழே வச்சுருப்பானுங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஆனால் சூப்பராக இருக்கும். திருப்பி உள்ளே போகும்போது நல்லா தான் இருந்தது. சூட்கேஸ் இப்போ திருப்பி ஏறும் போது தான் அது இந்த வெயிலில் ஏறுறது தான் கடுப்பாகுது. சில பேருக்குலாம் நடக்குதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதாவது நான் நடந்தே போவேன் ப்ரோ அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் வரலாம் இங்கே தாராளமாக. அந்த தாராளமாக ஆசைத்திர நடக்கலாம். இந்த மாதிரி ஏதோ பழைய பில்டிங் தான் இருக்குது.
இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, சப்போஸ் நீங்கள் புக் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுறீங்க, வரீங்க அப்படின்னா சில்லாக வாங்க. இங்கே வந்துட்டு அவ்வளோதான், இது மாதிரி லைட்டாக நடந்து போங்க. உள்ளே நல்லா தான் இருக்குது இந்த ரெசார்ட்டு. ஐ மீன் இந்த ரெசார்ட்டில் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா. ஸோ இதில் போனீங்கன்னா வண்டி வரும், இதில் வந்து நடந்து போகலாம். அவங்க இஷ்டம், எதில் போகிறீங்களோ போங்க. அங்கே தெரியுதா, அங்கே தான் வந்து அதான் ரோடு வந்துடும். எத்தனை நைட்லாம் போனோம் வெளியே, அப்படியே ஜாலியாக போயிட்டு எல்லாம் விளையாடிட்டுலாம் இருந்தாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தால் இன்னும் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம். கடைசியில் பார்த்தா ஒரு ஊரில் ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணுவானுங்களாம். நான் சாமி விட தெரியாமல் நேற்று கிளம்பிட்டேன். நேற்று செம்ம சூப்பராக என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்காங்க அங்கே. அவங்க வீடியோஸ்லாம் அனுப்புனாங்க. அங்கே செம்ம சூப்பராக இருக்குது. ஏன்டா வந்தேன் ஆயிடுச்சு. மேபி பார்ப்போம், நெக்ஸ்ட் இயர் பட்ஜெட்டு கையில் காசு இருந்தால் மேபி நெக்ஸ்ட் இயர் வரலாம். ஸோ அவ்வளோதான், இங்கே ரோடுக்கு வந்தாச்சு. இதுதான் மெயின் ரோடு. ஆக்சுவலாக அதை ஊர் சைடு வந்த மாதிரி இருக்குது. நம்ம இதில் கொஞ்சம் வில்லேஜ் வந்து அப்படி இருக்கும் அந்த மாதிரி. அதே கொஞ்சம் டெவலப் பண்ணுது. இதுதான் ரெசார்ட் சைடு. ஸோ அதுதான் இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே. ஓகே பாய், இதோட முடிச்சுக்கிறேன். ஹேவ் ஏ குட் டே எவ்ரிவன். டாடா. ஹாய் கைஸ். ஸோ இப்போ வந்து கிராபிலேருந்து பூக்கெட் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக அதுக்குள்ளே வந்து அவர் ஃப்ரெண்டு வீட்டில் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு போயிருக்காரு டிரைவரு. என் ஃப்ரெண்டு தான். ஸோ இங்கே வந்து ரெண்ட் எடுத்திருக்கேன். கார் நல்லா இருந்தது, சரி அதான் உங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்ட்டு. பாருங்க என்னென்னமோ இருக்குது. ஏசி, ஸ்டேரிங்கு, அந்த இது டிசைன் சூப்பராக இது கியர் டிவரில். அதுக்கப்புறம் இந்த சைடு ஹேண்டில்ஸில் வந்து நாசுன்னு இருக்குது. அங்கே ஆக்சுவலாக ஒன்று இருக்குது, அது உண்மையாகவே நாசா என்னன்னு தெரில. மேபி நான் அவர்கிட்ட கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சீட்ஸு, இது வந்து அவங்க ஒரு தண்ணி குடிக்கிறாங்க. மேபி அது என்னன்னு எனக்கு தெரில, நான் அதையும் கேட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு மினி பாரே இருக்குது. ஸோ இந்த காரோட மெயின் இதே வந்து சவுண்ட் சிஸ்டம் தான். அப்படியே பேசிக் சிஸ்டம் காது கிழியுது அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இங்கே ஆம்பு ஏதோ மினி பார் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே ஏதோ ஒயின் ஏதோ இருக்குது போல். இப்போ ஏதாவது ட்ரிங்க்ஸ் அப்படின்னா சாப்பிடணும் அப்படின்னா இதில் சாப்பிடலாம். விஐபி கிளப்புன்னு போட்டிருக்கு. செம்ம அப்படியே எஸ்தட்டிக்காக இருக்கும் இங்கே தாய்லாண்டில் இருக்க கார்லாம். ஸோ இதான் சீட்டு. யாருமே இல்லை, என் ஒருத்தனுக்காக உள்ள போயிருக்காங்க. சின்ன கார் தான் எடுத்துகிட்டு சொன்னேன், இல்லை இதே ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ இதில் ஆக்சுவலாக எத்தனை பேர்னால் ஒரு 10 பேர் வரைக்கும் போகலாம். செம்மையாக இருக்கும். நல்லா ஸ்பீடும் போகுது வண்டி. 120 130 கிட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து உங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்னு தான் இது. வேறு அப்புறமா லைட்லாம் போட்டு உங்களுக்கு நான் அப்படியே வீடியோ வந்து இதில் அப்படியே அட்டாச் பண்ணுறேன். நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாய் கைஸ், பாருங்கள் ஆட்டோமேட்டிக் டோரு. ஸோ இதான் இது உள்ளே காமிக்கிறேன். நல்ல வாவ், ஆட்டோமேட்டிக் க்ளோசிங். ஓ நமக்காக தான் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறாரு. வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். தாங்க தாய்லாண்டு வந்தால் செம்மையா. இங்கே பாருங்கள், இதுலேயே இன்னும் பார் மாதிரி நான் சொன்னேன்ல, இருக்கு. லெவலில் இருக்கு. சொன்ன மாதிரி 10 பேர் போகலாம். இப்போ நீங்கள் 10 பேர் வரீங்கன்னா இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு கான்டாக்ட் தரேன் உங்களுக்கு. சவுண்டு தான் செம்மையாக இருக்குது இதில். நம்ம ஊரில் கூட இவ்வளோ பேஸ் வைக்க மாட்டோம். பேஸ் வச்சு 30-40 வச்சாலே காது இதில் கிழியுது, அந்தளவுக்கு இருக்குது. ஸோ நான் இங்கே தான் உட்காருவேன். நான் சொன்னல இந்த ஹேண்டில் இது பாருங்கள், இவ்வளோ ப்ரீமியமாக இருக்குன்னு. செம்மையாக இருக்குது.
ஸோ இதான் ஒரு ஸ்டேரிங் ஏரியா. அப்படியே அந்த இடமே கொஞ்சம் அப்படியே ரிச்சாக இருக்குல்ல. பின்னாடி தான் வந்தால் நம்ம செமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டி. அதே மாதிரி டிரைவிங்கும் சூப்பராக இருக்கும். இங்கே ரோட்லாம் டிராஃபிக் ரூல்ஸ்லாம் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இதான் ஆடியோ வீடியோ சிஸ்டம் பாருங்கள். ஆம்பு இப்போ கரவுக்கின்னு இருக்குது. அப்புறம் இங்கே கீழே ஸ்விட்செலாம் இருக்குது. இதை ஆன் பண்ணுறாப்புல பேஸ்லாம் வந்துடுது. அது ஆஃப் பண்ணால் பேஸ் வரல. ஸோ நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே இந்த பட்டன் சூப்பராக இருக்குது பாருங்கள். லம்போகினியில் இருக்க மாதிரி இந்த டைப் பட்டன் செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா இங்கே வந்து இது காற்றடிக்கிறதுக்கு வந்தோம் பார்த்தா 100 வச்சுக்கிறாப்புல. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. இது நிஜமாகனா ஆமாம் இங்கே டயர் எனக்கு 100 அப்படின்னு ஷாக் ஆகிடுச்சு. உங்களுக்கும் ஷாக் ஆகிடுச்சு என்னன்னு சொல்லுங்கள். செம்மையாக இருக்குது. இங்கே வேணால் எந்த பங்க் வேணாலும் டேரெக்டாக அந்த காற்று வச்சுங்க. அந்த பெட்ரோல் போட்டால் தான் அடிக்கணும் அப்படின்னு இல்லை, நம்மளே எடுத்து வச்சுக்கலாம். மெயின் 24 hours